உறவுகளே. இன்னைக்கு காலையில இனிதே நல்லா சாமி கும்பிட்டாச்சு. இப்போ காலை டிஃபன் அப்புறம் வந்து மதிய சாப்பாடு ரெடி பண்ணதுக்கு ஆயாச்சு. இன்னைக்கு என்ன சாப்பாடு தெரியுமா? என்ன சாப்பாடு? லெமன் சாதம். சிம்பிள் சாப்பாடு தான். சாதம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறுகிழங்கு பொரியல். இந்த சிறுகிழங்கு வந்து ஊற வச்சிருக்கேன். இது ஊற வச்சா அந்த மண்ணெல்லாம் கலண்டுரும். அதுக்கப்புறம் உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால அப்படி வச்சிருக்கேன். பக்கத்து கோயில பாட்டு படிக்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு வெயில் தெரியுமா? இன்னைக்கு இது வெக்க பயங்கரமா சரியான வெக்க. இன்னைக்கு காலையில எனக்கு எண்ணிக்கையில வேர்த்துக்கு தான் இன்னைக்கு இருந்துச்சேன். இத்தனை நாளும் குளிர்டுச்சு, இருமல் வந்தது. இவ்வளவு மழை பெஞ்சிருக்கு, டக்குன்னு உடனே வெயில் வந்த உடனே அந்த வெக்க வந்துருது. ஏசி ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் எனக்கு அந்த ஏசி இதுல வந்து சாரி கொட்டிட்டேன். லைட்டா கட்டிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்து கோயில பாட்டு படிக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பல்லடி சொல்றோம். சொல்லணும், ஏன்னா அது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுல்ல, அதனாலதான். ரைட்டு. இப்போ வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை வந்து வெள்ளிக்கிழமை வந்துச்சு. திருக்கார்த்திகை தீபத்திருநாள் வந்து வெள்ளிக்கிழமை வந்துச்சு. 3 நாள் நம்ம ஏத்தணும். சனி ஞாயிறு 3 நாள் ஏத்திருக்கோம். நான் வந்து நல்ல நாள் பார்த்துதான் அந்த விளக்கையுமே கழுவி மேல வைப்பேன். நான் வெள்ளி செவ்வாய் கழுவ மாட்டேன். அப்புறம் வந்து திங்கக்கிழமை கழுவ முடியல. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் விளக்கு ஏற்றிருக்கோம். திங்கக்கிழமை மாதக்கடுப்பு, அதனால விளக்க மாட்டேன். செவ்வாய்க்கிழமை விளக்க மாட்டேன். இன்னைக்கு தான் விளக்குவேன். அந்த விளக்க பாருங்க ஊற வச்சிருக்கேன் பாருங்க. நல்லா இந்த சோப் ஆயில் போட்டு லிக்விட் போட்டு அதை வந்து ஊற வச்சிருக்கேன். நல்லா அதை நல்லா வாஷ் பண்ணி அப்புறம் வெயில நல்லா காய வச்சு மேல வச்சிருவேன். சரியா? இப்போ சமையல் பார்ப்போமா? நீங்க வாக்கிங் கிளம்பிட்டீங்க. சார் வாக்கிங் கிளம்பிட்டாங்க. மார்கழி மாசம் மீது தொடர்ந்து வாக்கிங் போயிருக்காங்க. நான் வாக்கிங் கிளம்புவேன். காவியா சுட்டி காவியா இப்ப படிக்க போயிருவா. ஏன்னா அவ வந்து அடுத்து வந்து 10th போறதுனால அவளுக்கு இது ஒரு இப்பமே அவளையும் சீக்கிரமா பழக்கம் வந்துருக்குல்ல. அதனாலதான் அவளையும் அப்படியே எழுப்பி விட்டு இது பண்ணுதோம். நீங்க என்ன செய்றீங்க? இன்னைக்கு மறக்காம கொள்ளு வாங்கிட்டு வரீங்க. நாளைக்கு உங்களுக்கு கொள்ளு ரசம் வச்சு தரேன். சரியா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி சரி அலங்கன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சரியா? வாங்க இன்னைக்கு என்ன நடக்கு, எது என்ன ஏதுன்னு இன்னைக்கு ஃபுல்லா உள்ள விளாங்க. அதே மாதிரி இன்னைக்கு காவியால் காலைல தோசை கொடுக்கும்போது தோசை கொடுப்பேன். அப்ப அவளுக்கு சத்தான ஏதாவது ஒண்ணு முட்டை இருக்கு. முட்டை வேணும், ஆம்லெட் போடுவோமா? அதே போல உறவுகள் இன்னும் நினைச்சுக்கோங்க, நாங்க வந்து புரட்டாசி மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். மற்ற நாள் வந்து நாங்க நான்வெஜ் சாப்பிடுவோம். அதாவது கார்த்திகை மாசம் வந்து ஈவினிங் விளக்கேற்றுறதுனால காலையில நான்வெஜ் சாப்பிட்டு குளிச்சு விளக்கேற்றிப்போம். மார்கழி காலையிலேயே பூஜை எல்லாம் முடிஞ்சுதா, அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நாங்க வந்து நான்வெஜ் எடுத்துருவோம். அந்த புரட்டாசி ஒரு மாதம் மட்டும்தான் நாங்க சாப்பிட மாட்டோம். இந்த 3:30 மணிக்கு எந்திரிச்சு விளக்கேற்றது மார்கழி மாசம் மட்டும்தான். எல்லா நாளும் கிடையாது, மார்கழி மாசம் மட்டும்தான். அதனால இன்னைக்கு அவளுக்கு வந்து ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டு காலையில. ஆனா இன்னைக்கு சோள தோசை அரைச்சிருக்கேன். மாவு இல்ல முட்டை வேணா பொரிச்சு விட. அவளுக்கு எப்படி கேட்காலும் அப்படி கொடுக்கணும். சரியா? சில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு முட்டை கொண்டு போகுது. நான் நான்வெஜ் கொடுக்க மாட்டேன். ஒரு பிள்ளை நல்லா கேட்டுக்கோங்க, நான் 2 பிள்ளைகளுக்கும் பெரியவளுக்கும் 12 வருஷம் கொடுத்துருக்கேன். 14 வருஷம் எல்கேஜி சேர்த்து. நான்வெஜ் ஒரு டைம் கூட கொடுத்து விட மாட்டேன். ஏன்னா ஸ்கூலுக்கு கொடுத்து விட மாட்டேன். அது என்னன்னு தெரியல, எனக்கு அப்படியே பழகிடுச்சு. அது நான்வெஜ் கொடுத்தா என்னமோ நினைப்பேன். சரி ஸ்கூல் எப்படி இருக்கும் என்ன ஏதோ ஸ்மெல் அப்படிங்களா, பொம்பளை பிள்ளைங்க அப்படின்லாம் ஒரு இது நம்புவேன். அவ்வளவுதான் என்னுடைய நம்பிக்கை. அவ்வளவுதான். நம்ம என்ன நான்வெஜ் எடுத்தாலுமே பிள்ளைகள் ஸ்கூல் போனாலும் மதியம் சாயங்காலம் வந்து சாப்பிடுவோம். காலையில ஒண்ணு முடிஞ்சா காலையில போகணும்னு காலையில சாப்பிடுவாங்க, சாயந்தரம் வந்து சாப்பிடுவாங்க. மேக்சிமம் லீவ் டயத்தை கணக்கு பண்ணி வைப்பேன். நான்வெஜ் ஸ்கூலுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். முட்டை கூட அலோவ் பண்ண மாட்டேன். வேணும்னா அந்த மாதிரி வேணும்னா கிரேவி வேணும்னா காளான் பன்னீர் அந்த மாதிரி வச்சு கொடுத்துடுவேன். சரி ஓகே, வாங்க வீடியோ கூட போய் இன்னும் பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். போயிட்டு வந்தாச்சா வாக்கிங்க? போயிட்டு வந்துட்டேன். டாடி வாக்கிங் போயிட்டு வந்தாங்க. நான் லெமன் சாதத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். இந்த தேங்காய் இது வந்து மல்லி சட்னி, மல்லி துவையல் அரைக்க போறேன். மல்லி தேங்காய் எல்லாம் வறுத்து லெமன் சாதத்துக்கு நல்லா இருக்கும் துவையல். சிறுகிழங்கு அவிச்சு ஈர்த்து வச்சிருக்கேன். தாளிக்கணும். இவருக்கு சோள தோசை சுட்டு கொடுக்கணும். மாவு சோள தோசையா? சோள தோசை சுட்டு கொடுக்கணும். அது ஒரு முட்டை பொரியல் போட்டு தரலையா? போடணும். இந்த சோறு ஆற வச்சிருக்கேன் லெமன் வரவதுக்கு. சரியா? இப்ப லெமன் வரவிடுமா? ரைட்டு. இல்ல வந்து முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் கிளிப் லைட்டா காமிச்சு விடுறேன். வீடியோல வரும் பாருங்க, லாஸ்ட் வரும். இந்த சாதம் வந்து ஏன் இவ்வளகான கலர்றோம்னா, நாங்க 3 பேர் தான். அவளுக்கு லஞ்சு கொடுத்துட்டு எங்க 2 பேருக்கு மதியம்ட்டு இன்னைக்கு நான் சென்டருக்கு போறேன்.
சென்டர்ல இருந்து இன்னைக்கு ஒரு மேக்கப் இருக்கு. சரி. அதனால 2 பிள்ளைங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம இந்த கோயிலுக்கு பார்த்திருப்பாங்கல்ல, நம்பி கோயிலுக்கு கூட வந்து ஆமா, அவங்க 2 பேருக்கும் சேர்த்து இன்னைக்கு சாப்பாடு கொடுப்பாரு. சரி, ரைட். அதுக்காண்டி இவ்வளவு வரவரை. அதுல ஒரு பாப்பாக்கு காய்ச்சல்னாங்களே, வந்துருவா இன்னைக்கு ஃபுல் மேக்கப் இன்னைக்கு எங்களுக்கு, அதாவது பிராக்டிகல் இன்னைக்கு சரி, ரைட். முடிச்சிட்டோம், எல்லாமே முடிச்சிட்டோம். லாஸ்டா இன்னைக்கு செஞ்சு காமிக்கணும். சாதத்தை விரவிட்டு நீங்க அவளுக்கு சேர்த்துதான் சாதம் கிளறி இருக்கேன். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் வந்து நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு படித்து முடிச்சிருக்கேன். நாங்கள் ஒரு குரூப்பாக சென்டரில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் குரூப்பாக இருக்கிறோம். நாங்கள் கல்யாண மேக்கப்பு, எனிதிங் மேக்கப், மெஹந்தி, ஆரி ஒர்க் இன்க்ளூடிங் எம்ப்ராய்டிங், சாரீ ட்ராப்பிங், ப்ரீ ப்ளீடிங், ஜுவல் ரெண்ட் கொடுக்குறது எல்லாமே எங்கள்கிட்ட ஆல் ஓவர் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது, அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையானவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய இன்ஸ்டா பேஜ் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணேன். அதில் வந்து எனக்கு தெரிவிங்க. உங்களுடைய ப்ரைவேட் நம்பரை எனக்கு கொடுங்க, நான் கான்டாக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதே மாதிரி எந்த மேக்கப்போ, சாரீ ட்ராப்பிங்கோ, பாக்ஸோ எதுனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். திருங்கிழங்கு 1/2 கிலோ வேணும்னா கம்மியா இருக்கு. என்ன அவ்வளவுதான் இருக்கு. அது மண்ணு நீங்க வந்து 1/2 கிலோ வாங்கிருக்கீல்ல, அதுல ஒரு 100 கிராமாவது குறைஞ்சது மண்ணு. ஆமா, 400 கிராம் தான் வரும். பூமிக்கு அடியிலான அது முளைச்சு வரும். அது வியாபாரிகள் சில பேர் அப்படிதான் பண்ணிடுறாங்க. மண்ணை ரொம்ப வச்சு கொடுத்துறாங்க. அவங்க வச்சு கொடுக்க மாட்டாங்க, வரும்போது மண்ணுல அதெல்லாம் இல்ல. சிலவங்க சுடுகளை தட்டி கொடுப்பாங்க, அந்த மண்ணெல்லாம் உடுத்து தட்டி கொடுப்பாங்க. அப்படி தட்டிட்டு கூட ஒரு 5 ரூபா வச்சு விற்கும். அப்படி செய்யலாம். மண்ணுக்கு ரேட்டு போட்டு மண் வந்து உனக்கு இடம் அதிகமா இருக்கும்ல, எப்படி 100 கிராமாவது போயிருக்கும். சரி, இப்ப காவியாவுக்கு முட்டை ரெடி ஆகுதா? இல்ல, இது சிறுகிழங்கு பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் முட்டை. சோள தோசை சுடுதையா? ஆமா, தோசை ஊத்திட்டேன். சோள தோசைக்கு என்னெல்லாம் தெரியுமா? இது தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி 2, எள்ளுப்பொடி 3. ஆமா, இன்னொன்னு சைடிஷ் என்னது உங்களுக்கு தான் தேவைப்படும். இல்லம்மா, அந்த முட்டை பொரியல். அது முட்டை பொரியல் உண்டு. தோசைக்கு வந்து இது தொட்டுக்க இது சொன்னேன். இப்ப சிறுகிழங்கு தாய்ச்சிட்டு அவளுக்கு முட்டை கொஞ்சம் இல்லையா, அவளுக்கு சாப்பாட வை, டைம் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெடி பண்ணியாச்சு. தோசை இது மாவு கூட இது வேற மாவு சேர்த்தியா? இல்லையே, அது எப்படி சேர்ப்பேன்? இல்ல, அரிசி மாவு தோசை மாதிரி இருக்குது, அதான் பாரு. சரி, அந்த இத அந்த அவங்க அனுப்பிக்கிறத நல்லா கரெக்டா பார்த்து சொல்லிங் தப்பு இல்லாம பார்த்து இது பண்ணி விடுங்க. அது ஒரு சஸ்பென்ஸ் வீடியோ உங்களுக்கு இருக்கு. அப்பா என்ன சொல்றாங்கன்னா அதை நம்ம காட்டிக்கிடுவோம். அது நான் காமிக்கையில பாருங்க, அது ஒரு சஸ்பென்ஸ் வீடியோ, அது அப்ப பாப்போம். அது எல்லாமே அவகிட்ட எல்லாம் காட்டிடுவோம் கரெக்டா. அது ஆரம்பத்துல இருந்து போனது அடிச்சு அங்கே கொடுத்தது வச்சது எல்லாத்தையும் காட்டி எல்லாம் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஆதரவை எங்களுக்கு ஃபுல்லா கொடுக்க, அவ்வளவுதான். ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கும் மக்களான உங்களுடைய ஆதரவு, உறவுகளான உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். அடுத்து என்ன இருக்கு? முட்டை பண்ணிப்பேன். இது பாத்தீங்களா, ஒரே சட்டியில அத்தனையும் பண்ணிருக்கேன். எவ்வளவு பெரிய திறமை! பாத்திரம் சேர விடாம இருக்கிறதாண்டி எவ்வளவு மெச்சப்படுத்த முடியுமா, அது பெண்களால மட்டும்தான் முடியும். இதே ஒரு அனுபவம் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா லெமன் இதுல தாளிச்சிருக்கேன், சட்னி இதுல தாளிச்சிருக்கேன், சிறுகிழங்கு இதுல பொரிச்சிருக்கேன், முட்டையும் இல்ல. அப்படியே ஒன்னா கழுவி உடனே டக்குன்னு மாத்திட்டு, இப்ப முட்டை கடைசியா பொரிச்சிட்டு வச்சுட்டோம்னா அடுத்து சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த திறமை யாருக்கும் வராது. ஏன்னா முட்டை பொரிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ண முடியாது, எல்லாம் பண்ணிட்டு முட்டை பொரிக்கலாம். பொடி வெங்காயமா பல்லாரியா? அது பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். முட்டை இல்ல, முட்டை நல்ல பரு முட்டையா தான் வேணும். இல்ல செல்ல ஆஃப் பண்ண முட்டையை போட்டாச்சா? அவளுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப பிடிக்காது. சரி, காவியாவுக்கு இந்த முட்டை வாங்கிட்டு வரல, டேமேஜ் ஆயிருக்கு. வண்டியில கொண்டு வரும்போது கொஞ்சம் இதா இருக்கும். என்னடா பொரிச்சுதான் வா, சாப்பிட வா, சாப்பாடு ஆகிட்டு இருக்கு. ஆமா, கொஞ்சம் கழிங்க, கை கழிக்கு. எல்லாம் ரெடி. தோசை ரெடி, முட்டை. இது வந்து மிளகு சீரகம் பொடி. மிளகு சீரகம்
பொடி. உனக்கு இந்த ஃபுட்டை சாப்பிட்டு நல்லது இந்த இருமலுக்கு. இருந்த குணமாயிடுச்சு இப்போ. இருந்தாலுமே திடீர்னு இந்த ஃபேன் போட்டா வந்துருது பத்தியா, ஃபேன் இருந்தால வருது, அது நல்லா கண்டுபிடிச்சேன். வரட்டு இருமல்னு. ஆமா. ஆனா ஏசி போட்டா உனக்கு இருமல் வர மாட்டீங்க. ஏசி போட்டா ஒண்ணும் தெரியாது. நாக்கெல்லாம் இருமலே இல்ல பாத்தீங்களா? ஏன் அப்படி கீழே பிடிக்குமோ? அது இப்போ பிடிக்கத்தான் செய்யணுமா, கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏசி போட்டா இருமல் வராது, ஆனா கரண்ட் பில் ரொம்ப வருது, அதையும் யோசிக்கணும்ல. இப்ப ஆஸ்பத்திரிக்கு ஹால்ல படுத்துக்கோங்க நீங்க. ஏசி அது ஃப்ரீ ஏசி, இயற்கை ஏசி இருக்கு. ஆனா கொசு கொசு பரும்பரும் கொசுவால வருது. உங்களை தூக்கிட்டு போய் பக்கத்து மாடியில போட்டுரும். காலையில எந்திரிச்சு பாத்தீங்கன்னா காவியா தேடுவா, அப்பா எங்க வச்சுமா அப்பா எங்க வச்சுமான்னு தேடுவா. ஏசி போட்டோம்னா நம்மளும் சிரமப்படாம இருக்கலாம், கொசு வராது, ஆஸ்பத்திரிக்கு சுற்றுச்சூழல் அளிக்காம இருக்கலாம். முட்டை ரெடி. ரெடி ஆயிடுச்சா? ஏசில நம்ம உடல்நிலை அப்படி இருக்கு, என்ன செய்ய. இங்க வருங்க, மார்கழி மாசம் எப்படி இருக்கு, வேர்த்து கொட்டுதுன்னு வருங்க, சரியான வேர்வை. சரி, தக்காளி சட்னி அவளுக்கு வச்சுட்டு கொஞ்சமா முட்டை பொரியல். சரியா? தேங்காய் சட்னி இது வந்து எனக்கு, இது வந்து ஸ்பூன், இது வந்து தேங்காய் சட்னி இந்த இருக்கு. இது வந்து தேங்காய் சட்னி. ஓகேவா? எள்ளுப்பொடி, எள்ளுப்பொடி கொஞ்சம் உனக்கு வேண்டாமா? சரி, நான் ரைட்டு. அப்பாவும் மகளும் காலையில இருந்து டமார் துமார்னு இப்ப தட்டெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, காலை டிஃபன் சோள தோசை, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, எள்ளு பொடி, அப்புறம் முட்டை பொரியல். இது வந்து சுட்டி மகளுக்கும் எனக்கும். அப்பாவுக்கும் முட்டை பொரியல் கிடையாது. சாப்பிடுவேன் ஒரு மாசம், அது எப்பமா தான் சொல்றாங்க. நாங்க எங்களுக்கு தான் இது பொரிச்சிருக்கேன். மதியத்துக்கு வந்து லெமன் சாதம், சிறுகிழங்கு பொரியல். சரியா? எல்லாரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சுட்டி மகளுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிட்டு சாப்பாடு விட்டு கிளப்பி விட்டுருவோம். பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.